for the Tamil skit, Save Soil and Save Earth. கலைகளின் கூட்டுச் சேர்க்கையாகும். இந்த நாடகம் இயற்கை முறையில் விவசாயம் செய்வது குறித்து வெளிப்படுத்துகிறது. இந்த நாடகம் மண்வளம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையும் அதை பாதுகாப்பதன் அவசியத்தையும் பற்றி நம் பள்ளி மாணவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் நடித்து காட்ட உள்ளார்கள். அந்த கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே. என்னங்க வாங்க சாப்பிடலாம். வந்துட்டியா? இதோ வரேன். ஏங்க இந்த மரத்தோட நிழலும் இங்க அடிக்கிற காத்தும் எப்படி குளு குளுன்னு இருக்கு. ஆமா, இந்த மண்ணில் உட்காந்து சாப்பிட்றது எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? நம்ம கஷ்டமே குறைஞ்சது போல இருக்கு. ஆமாங்க, இந்த மரம் நம்ம பையன் குழந்தையே இருக்கிறப்ப வச்சது இப்ப எப்படி பெருசா வளர்ந்து எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது. ஆமா ஆமா, நீ குழந்தை அப்படின்னது தான் ஞாபகம் வருது எனக்கு. நம்ம பையன் நாளைக்கு படிப்பு முடிச்சுட்டு வர்றான். அவனும் வந்துட்டான்னா எனக்கு விவசாயத்தில் துணையாக இருப்பான். டே சுரேஷ், உங்களோட ஊர் எவ்வளோ அழகா இருக்குடா. டே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊர்லேடா பார்த்துக்கலாம்டா. டே வாங்கடா, எங்கள் நிலமே நிறைய இருக்குது, அதெல்லாம் எனக்கு அதுலேயே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏங்க நம்ம பையன் வந்துட்டோம். வாங்கப்பா வாங்கப்பா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க. எவ்வளோ டேஸ்டா இருக்கு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கம்மா. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு நான் கேசத்து போச்சுமா. இதெல்லாம் நம்ம நிலத்துல இயற்கை முறையில் விளைஞ்சதுப்பா, அதான் இவ்வளோ ருசியாக இருக்குது. அம்மா, நாங்கள் நிலத்து வரைக்கும் போயிட்டு வரோம்மா. சரிப்பா, போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்கப்பா. இதுதான் என்னோட நிலம். கண்ணு கெட்டுற வரைக்கும் உள்ளதெல்லாம் எங்களோடது தான். வாங்கப்பா, எல்லாரும் நிலத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. இந்த நிலம்தான் எங்களுக்கு தெய்வமே. இந்த நிலத்தை நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம். அதனால தான் நாங்கள் காலில் செருப்பே போட மாட்டோம். அப்பா, நீங்க இனிமேல் நிலத்துல கஷ்டப்பட வேண்டாம். ஆமாப்பா, இனிமேல் சுரேஷ் தான் பார்த்துக்க போகிறான். அப்பா, நாங்க இந்த நிலத்துல ஃபேக்டரி கட்டலான்னு இருக்கோம். என்னது ஃபேக்டரியா? என்னப்பா சுரேஷ், என்ன சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஆமாப்பா, இங்க ஃபேக்டரி கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே பாருப்பா, இது விவசாய நிலம். இதை நான் ஃபேக்டரிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப எனக்கு என்னோட பங்கை கொடுங்க, அதுல நான் ஃபேக்டரி கட்டிக்கிறேன். இதெல்லாம் என்னோட உழைப்பு, நான் ஏன் உனக்கு பங்கு தரணும்? அப்படின்னா அப்ப நம்ம பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. என்றா கணக்கு, உனக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கா? இந்த மரத்துல தான் தலைவர் உங்களை கட்டி போட்டு அடிச்சாங்க. நிறுத்துடா, இது நான் வச்ச மரம்டா. என்ன நாட்டம்ம, நீங்களே லேட்டா வரலாமா? யார பார்த்து என்ன சொல்ற? தலைவரை நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, அவனோட தலைய சீவிடுறேன். என்றா கணக்கு, நீ நல்லா வருவடா. சரி சரி, இன்னைக்கு என்றா பஞ்சாயத்து? அப்பா மகன் நல்லா தகராறு. கூப்பிடுறா கூப்பிடுறா.
ஐயா, என்னோட அப்பா எனக்கு நிலம் தர மாட்டேன்னு சொல்றாரு. ஐயா, இது விவசாய நிலம். விவசாய நிலத்துல ஃபேக்டரி கட்ட போறேன்னு சொல்றான். எனக்கு விருப்பம் இல்லை, விவசாய நிலத்தை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு அப்புறம் இவன் தான் விவசாயத்தை பார்ப்போன்னு நினைச்சோம். எங்களுக்கு சோறு போட்ட இந்த நிலத்தை ஃபேக்டரி கட்டி மண் வளத்தை அழிக்க ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் தலைவரே. விவசாயமா? இதுல என்ன லாபம் கிடைக்குது? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நிறுத்தடா, விவசாயமானு கிண்டலா கேட்கிற? விவசாயி சேத்துல கைய வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். விளைநிலத்தை எல்லாம் பிளாட் போடுறீங்க, ஃபேக்டரி கட்டுறீங்க, அதனால் நீரையும் மண்ணையும் பாழாக்குறீங்க. மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவு அவசியமோ அதுபோல மனிதன் நோயின்றி வாழ்வதற்கும் சத்தான உணவு அவசியம். இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மையை பெருக்குவது நம் அனைவரின் கடமை. இதெல்லாம் விட்டுட்டு ஃபேக்டரி கட்டி நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்த போறியா? போடா போ, போய் உன் அப்பாவோட விவசாயம் செய்யற வேலையை பாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. Thank you students for your knowledgeable message to protect our environment.